வெல்கம் பேக் டு சுரேஷ் கம்பர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி லீக் மேட்ச் இது ஜமைக்கா மெட்டாரியாஸ் வர்சஸ் லூசியா பைரட்ஸ். முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட தான் நம்ம விளாண்டோம். அதில் ஒரு தோல்வியோடு தான் ஆரம்பிச்சு அந்த டோர்னமெண்ட்டை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளே ஆஃப்குள்ளேயே வரதான் சான்ஸ் ஆயிடுச்சு. டாப் 2 முடிக்கணும். இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும். மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிக்காங்க டாஸ் வென்று. கேப்டன் பார்த்தீங்கன்னா பிராண்டன் கிங் அவர் தாங்க பண்ணுறது கேப்டன்சி அவங்க டீமுக்கு. ஃபஸ்ட்டு பவுலிங் பார்த்தீங்கன்னா முகமது தமீர் பாகிஸ்தான் வீரர் அவர் கூட வராரு. அதே மாதிரி டாப் 2 பேட்டிங் ஆடுறாருங்க. முதல் பந்து இங்கே முகமது தம்பர் கிட்டே இருந்து உள்ள புறப்புற டெலிவரி கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சுங்க. வீட்டை நீங்கள் பாப் டூப்ளசி டாக்டருக்கான முயற்சி மேலே தூக்கி விட்டாரு. சரியான ஒரு ஷாட் சிக்ஸுக்கு போயிருங்க. ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் பிளேஸ் டு ஹிட்டுங்க. நல்ல ஒரு தொடக்கம் இங்கே பாப் டூப்ளசி மற்றும் நம்ம அனிமிசை இன்னொரு பைரட்ஸ் கிட்டே இருந்து. அடுத்ததாக சார்லஸ் இங்கே தூக்கி விட்டாருங்க. டைமிங் இல்லை, நேராக கையில் உட்காந்துருக்கு. 0 ரன்னுக்கு சார்லஸ் அவுட் ஆகிட்டாருங்க. இந்த டோர்னமெண்ட்டே அவருக்கு எப்படியா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கொஞ்சம் எடுத்துட்டு செல்வார் பார்த்தா 0 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க சார்லஸ். அடுத்த பந்து இங்கே சாம் வில்லியம்ஸ் தூக்கி வச்சிருக்காருங்க. கேப்பில் போனாலும் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. ஏரில் இருந்தாலும் கேப்பில் இருந்தனால தப்பிச்சிட்டாருங்க. இங்கே ஒரு முட்டி போட்டு அடித்தாருங்க. நேராக போயிருக்கு. ஒரு பவுண்டரி கிடச்சிருங்க. ஆள் இல்லாத இடத்துல தான் அடிக்கிறாருங்க சாம் வில்லியம்ஸ். சரியான ஒரு ஷாட். இங்கே மூணாவது ஒரு ஃபஸ்ட்டு பந்து பாப் டூப்ளசி தூக்கி விட்டாருங்க. சரியான ஒரு பவுண்டரி கேப்பில் போயிருக்குங்க. இங்கே ஷார்ட் பாலை ஃபுல் பண்ணியிருக்காரு. அதுவும் கேப்பில் தான் போயிருக்கு. இன்னொரு பவுண்டரி. பாப் டூப்ளசிக்கு இன்றைக்கி சரியான ஃபார்மில் இருக்காருங்க. ஒரு 6 2 4 வந்துச்சு ஆல்ரெடி அவர் அக்கௌண்ட்டில். இங்கே முட்டி போட்டு அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரியா. சரியான ஒரு 4ங்க. இந்த முறை 6 மேக்ஸிமம் பட்டோன்னு தெரிஞ்சிச்சுங்க. பேட்டில் என்ன சவுண்டு இந்த பேட்டில் இருந்து. சரியான ஒரு ஷாட். என்ன மீட்டர் போயிருங்க. 78 மீட்டர் 6ங்க. கடைசி ஓவர். ஃபஸ்ட்டு 3 பால் டாட்டான ப்ரெஷர் இருந்தாலும் வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு பவுண்டரி நிறைய அடிச்சிருக்காங்க பாப் டூப்ளசி. இன்னொரு ஷாட் பின்னாடி போயிருக்குங்க. 60 ரன் போயிருக்காங்க. இதிலேருந்து நிறையா ஸ்கோர் வந்திருக்குங்க இன்னைக்கு. கடைசி லீக் போட்டு ஜெயிச்சா தான் டாப் 2குள்ளே முடியும் அப்படின்றனாலேயே இந்த தேவைப்படும் இவ்வளோ ரன். 53 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு இங்கே 24 பாலில். கடைசி பந்து பாப் டூப்ளசி கடைசி பந்தில் அவுட் ஆகிட்டாருங்க. 46 ரன்களுக்கு கேப்டன்சி நாக்குனா என்னன்றதை காட்டிட்டு போயிட்டாருங்க இந்த இடத்துல பாப் டூப்ளசி. சார்லஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு 8 ரன்னுக்கு அவுட் ஆகியிருந்தாலும் சாம் வில்லியம்ஸ் வந்து அவருக்கு ஒரு பக்கபலமாக இருந்தாருங்க. ஓப்பனிங் பவுலர் அல்ஜாரி ஜோசப் ஆரம்பிக்காரு. அதே மாதிரி பிராண்ட் கிங் அவங்களோட கேப்டன் அவர் ஆரம்பிக்காருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பந்து நேராக போயிருக்கு 6க்கு. என்ன அடி. இங்கே தொடக்கமே அதிரடியாக ஆரம்பிச்சிருக்காருங்க. 61 ரன் சேஸ் பண்ணணும்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி. இங்கே இறங்கி படிக்கக்கான முயற்சி. நேராக கையில் உட்காந்துருக்கு. யங்ஸ்டர் மெக்கன்சி 0 ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. சரியான ஒரு விக்கெட். இங்கே அல்ஜாரி ஜோசப் பிரேக் த்ரோ கொடுத்துருக்காரு. ராஸ்டன் சேஸ் இன்டு தி அட்டாக் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒரு கேப்பில் போயிருக்குங்க. பவுண்டரி கிடச்சிருக்கு இந்த இடத்துல. சரியான ஒரு ஷாட். நல்ல ஒரு 4ங்க. காலில் போடப்பட்ட டெலிவரி பால். அதை போல சுவிட்ச் ஹிட் பண்ணி அடிச்சிருக்காரு ப்ரோக்ஸ். சரியான ஒரு 6ங்க. என்ன அடி அடிச்சிருக்காரு. 120 மீட்டர் 6. ஹேட் உள்ள வந்திருக்காருங்க. சரியான ஒரு பால். பிளாக் கோலில் போடப்பட்ட பந்து. இங்கே பாருங்க தூக்கி இங்கே சுவிட்ச் ஹிட்கான முயற்சி. ஆனால் சரியா படல. அதனால் ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். 3 ஓவர் முடியல 27. இங்கே 14வது ஓவர் போட வந்திருக்காரு. ஏன்னா இங்கே சரியா போடலை. மேலே கையில் உட்காந்துருக்காரு. சரியான ஒரு டைவிங் கேட்ச். இங்கே ராஸ்டன் சேஸ் கிட்ட இருந்து ஃப்ரெண்டாக ஓடி வந்து டைவிங் கேட்ச் வச்சுக்கோங்க. ப்ரூக்ஸ் அவுட் ஃபார் 14. இந்த இடத்துல நடராஜா ஷாட். சரியான ஒரு 6 ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அடிச்சு விட்டாருங்க. சரியான ஒரு ஷாட் இந்த இடத்துல. பிராண்டன் கிங் கிட்டன் பிரெண்டன் கிங் கேப்டன் ரூம் கொடுத்து ஆஃப் சைடு அடித்தார். பவுண்டரி கிடச்சிருக்குங்க. லெக் சைடு போடப்பட்ட டெலிவரி. அதை ரூம் கொடுத்து ஆஃப் சைடில் அடித்தாருங்க. ஒரு 4. கடைசி ஓவரில் 23 ரன்கள் தேவை 6 பாலில். அடித்து கொடுக்க முடியுமா பிரெண்டன் கிங்கால்? இல்லை நம்ம டீமில் ஜெயிச்சு கொடுத்து டாப் 2ல முடிக்க முடியுமா தான் பார்க்கணும். முதல் பந்து தூக்கி அடித்தார். ஒத்த கை ஷாட். நடராஜா ஷாட் நேராக கையில் வந்துருக்கு. விக்கெட் கிடச்சிருங்க. ஃபஸ்ட்டு பால் 23 ரன் தேவைங்கும் போது. சரியானது. ஜேங்கோ அவுட் ஃபார் 1. சரியான ஒரு ஷாட் ஃபுல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 6 தான் போகும். பட்டோன்னு தெரிஞ்சிச்சுங்க. என்ன ஆட்டி. 3 பாலில் 16 ரன் அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டுருக்கு இந்த போட்டி இது வரைக்கும். மறுபடியும் ஃபுல் பண்ணியிருக்காரு பிரெண்டன் கிங். கேப்டன் அவுட் ஆகிட்டாருங்க.
மேட்சையோட ஹோப்பும் இதோட முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நோ பால் வைடு போடலைன்னா ஜெயிச்சிடலாம் ஈஸியாகவே. பிராண்டன் கிங் அவுட் ஃபார் 28. யாக்கருக்கான முயற்சி, காட்டன் போல்ட் சரியான ஒரு விக்கெட்டுங்க. இந்த கேட்ச் அல்டிமேட் கேட்சுங்க. ஆனால் நேராக வந்துச்சுங்க கையில். ஃபின்னால அவுட் ஃபார் 0 வந்தார் சென்றார். ஹேட்ரிக் வந்து ஹேட்ரிக் கிடைக்குமா இருந்தால் பார்க்கணும். இப்போதைக்கு போடப்பட்ட போய் விளையாடாருங்க. வைடு போயிருக்கு, அதனால் மௌலி ஹேட்ரிக் தொடங்கும். ஹேட்ரிக் கிடைக்குமா? இந்த பந்து அடிச்சிருக்காரு. இல்லைங்க, கிடைக்கலைங்க ஹேட்ரிக்கு. இருந்தாலும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு சரியான ஒரு பவுலிங் டெத்தில் என்னாம 3 விக்கெட் எடுத்திருக்காங்க கடைசி ஓவரில். 13 ரன் வித்தியாசத்தில் செயின்ட் லூசியா போயிடுச்சு. வின் பண்ணதோட செகண்ட் பிளேஸ்க்கு முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தா தான் தெரியும். பிராண்டன் கிங் பார்த்தீங்கன்னா 28 ரன்களுக்கு அவுட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த மேட்ச் ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் அமைச்சிருக்கேன். ஃபப் டு பிளஸி 46 ரன் அடித்தார். அதனாலே அவர் தான் ஒன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்குறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா கிடிஸ் அண்ட் நெவிஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல முடிக்கிறாங்க 7 மேட்ச் வின் பண்ணி 14 பாயிண்டோட. செகண்ட் இடத்துல லூசியா பைரட்ஸ் 12 பாயிண்ட் முடிக்கிறாங்க. பார்படோஸ் ஜாஸ்பில் மற்றும் டர்ன்போகர் ரைடர்ஸ் 3 மற்றும் 4 இடத்துல போயிட்டாங்க. டாப் 1 பார்த்தீங்கன்னா இந்த கிடிஸ் அண்ட் நெவிஸ்க்கும் லூசியா பைரட்ஸ்க்கு முடியாது. டேரக்ட் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கிறவங்க டேரக்ட் ஃபைனல், தோக்கிறவங்க குவாலிஃபை 2ல விளையாடுவாங்க. பார்படோஸ் மற்றும் டர்ன்போகர் ரைட்ஸ் வந்து போகுது எலிமினேட்டர். ஜெயிக்கிறவங்க குவாலிஃபை 2ல போய் விளையாடுவாங்க. இதே மாதிரி சிபிஎல் டோர்னமெண்ட் பிளே ஆஃப்க்கு வருது. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி